இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் காயட்டும். கடுகு போடுறோம். இப்போ வெடிக்கட்டும். இப்போ நம்ம என்னென்ன காய் போட போகிறோம்னா, உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், மாங்காய் வச்சுருக்கேன். மாங்காய் போடுறதுனால ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வச்சுருக்கேன். நான் புளி சேர்க்காம தான் எப்போவும் சாம்பார் செய்கிறேன். அதே மெத்தடு தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கடுகு பொரியுது. கருவேப்பிலை போடணும். நம்ம ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு, மாங்காய், தக்காளி. எனக்கு வேறு எந்த காய் போட விருப்பமோ அந்த காய் போட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கிக்கலாம். இந்த குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கோம். ரெண்டும் சாம்பாரில் கலந்துக்கலாம். இதில் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள். மீடியம் காரம் வேணும்னா இந்த 2 ஸ்பூன், இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டால் தேவையான அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். நம்ம இங்கே வெந்த பருப்பை நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டோம். இப்போ இதை சாம்பாரில் போட போகிறோம். கொஞ்சம் கொதிக்கவும். கொத்தமல்லி இலை தூவிட்டிங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.